ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, செல் பேடிங் அண்டு செல் ஸ்பேசிங் அல்ட்ரிபியூட் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த ரெண்டு அல்ட்ரிபியூட்டும் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நம்ம டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் ஒயிட் ஸ்பேஸை நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தருது இந்த ரெண்டு அல்ட்ரிபியூட்டும். இந்த செல் பேடிங்கும் அண்டு இந்த செல் ஸ்பேஸிங்கிற அல்ட்ரிபியூட் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, டேபிளில் இருக்க ஒயிட் ஸ்பேஸை நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தருது. ஓகே, இந்த செல் பேடிங்னா என்னன்னு பாருங்கள். இந்த இதை பாருங்களேன், இந்த பிக்சரை. இப்போ ஒரு டெக்ஸ்ட் இருக்கு, அந்த டெக்ஸ்ட்டு அப்புறம் இந்த செல் பார்டர் இருக்குல்ல, இந்த செல் பார்டரை நம்மளுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு இது தருது. இது இந்த பாக்ஸும் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த பாக்ஸ் கொஞ்சம் சின்னமாக இருக்கு, இந்த பாக்ஸ் அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கு. இதுதான் நம்ம செல் பார்டர்னு சொல்கிறோம். இந்த டெக்ஸ்ட் இங்கே தான் இருக்கு, அந்த பார்டரை நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தருது. இதுதான் செல் பேடிங்கிறது. இந்த செல் ஸ்பேசிங் எதுக்குன்னா, இப்போ ரெண்டு செல் இருக்குது, அதாவது ரெண்டு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸுக்கு நடுவில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அதை இது நம்மளுக்கு அச்சீவ் பண்ணி தருது, இந்த செல் ஸ்பேசிங்கிறது. ஏன்னா அதில் பாருன்னா பார்த்துக்கோங்க, செல் ஸ்பேசிங் எதுக்குன்னா, அந்த ரெண்டு செல்ஸு நடுவில் இருக்க ஸ்பேஸை நம்மளுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்பேஸ் வேணுமோ அதை உங்களுக்கு இது பண்ணி தருது. இந்த செல் பேடிங்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் செல் பார்டர், இப்போ சொன்ன செல் பார்டர் அண்டு கண்டென்ட் வித்தின் ஏ செல், அந்த கண்டென்ட் அந்த செல்லில் தான் இருக்கும். நம்ம அந்த செல் பார்டரை வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தருது. ஸோ உங்களுக்கு இன்னும் புரியலாட்டி இந்த இதை பற்றி பாருங்கள். இது ஸ்பேஸு, இது ரெண்டு செல், அதாவது இந்த டப்பாவாக இருக்கிறதுனா செல்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். இந்த செல்லுக்கும் இந்த செல்லுக்கும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பாருங்கள். இது நம்மளுக்கு செல் ஸ்பேசிங். செல் பேடிங்னா என்னதுன்னா, இந்த டெக்ஸ்ட் இருக்குது, அந்த செல் பார்டரை நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி தருது. இந்த பார்டரை பாருங்கள், இந்த பார்டரை பாருங்கள். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுமே பார்க்கலாம். இப்போ நம்ம ரன் பண்ணோம்ல, ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டே காட்டினில்ல. ஸோ இதை நம்ம செல் பேடிங் பண்ணுவோம். செல் பேடிங் ஈக்குவல் டு ஒரு 10 பிக்சல் கொடுக்குறேன். ஓகேவா? போன இயரில் இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? இப்படி தான் நம்ம செல் பேடிங் ஆகுது. அந்த செல் பார்டர் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து செல் ஸ்பேசிங்கு. செல் ஸ்பேசிங் ஈக்குவல் டு ஒரு எத்தனை போடலாம், ஒரு 5 கொடுத்துக்கிறேன், 5 பிக்சல். இன்னும் கொஞ்சம் பாட்டிக்கிறேன், அதுக்கு பதிலாக நான் இன்னொரு ஒரு 10 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு செல்ஸுக்கு நடுவில் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம், ஒரு 15 கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு ஸ்பேஸ் ஆகுது. ஸ்பேஸ் நம்மளுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நம்மளுக்கு அலகேட் பண்ணி கொடுக்குது இந்த செல் ஸ்பேசிங் வந்து, இந்த ரெண்டு செல்ஸுக்கு நடுவில். இதுதான் செல் பேடிங்க்கும் செல் ஸ்பேசிங்க்குள்ள வித்தியாசம். இந்த செல் ஸ்பேசிங் புரிஞ்சிடும், இந்த செல் பேடிங் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெப் டெவலப்மெண்ட் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்ருங்க. ரொம்ப நன்றி.